அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் தொழில் அமைப்பு சார்ந்த வகையில் ஒரு பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய தொழில், அதாவது ஸ்கூல் நம்மளே ஓனாக கட்டி அந்த ஸ்கூல் நடத்தலாமா, அதுக்குண்டான தொழில் செய்கிறதுக்கு ஜாதகப்படி கொடுப்பனை எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். முதல்ல தொழில் அமைப்பு ரீதியாக எப்பயுமே நம்ம 10ஆம் பாவத்தை தான் எடுத்து பேசணும். ஃபஸ்ட்டு 10ஆம் பாவ உபநட்சத்திரம், நின்ற நட்சத்திரம் 2, 6, 10, 11 இந்த வீடுகளை தொடர்புபடுத்தினா அந்த ஜாதகரால் தொழில் செய்ய முடியும். இது ஃபஸ்ட்டு லாஜிக்குங்க. அதுக்கடுத்து நம்ம இப்போ எந்த மாதிரியான தொழில் அப்படின்னா, 10ஆம் பாவத்துடைய உபநட்சத்திர கிரகம் எதுவோ அது சார்ந்த தொழில் தான் ஜாதகரால் செய்ய முடியும். எல்லா தொழிலையும் ஒரே நபரால் செஞ்சிட முடியாதுங்க. இதுதான் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒவ்வொரு நபரும் ஒரு குறிப்பிட்ட சில தொழிலை மட்டும்தான் அவங்களால செய்ய முடியும். இப்போ ஒரு ஸ்கூல் நம்மளே ஓனாக கட்டி அதில் பசங்களெல்லாம் வர வச்சு ஒரு ஸ்கூல் மாதிரி நடத்துறது அப்படின்றது, முதல்ல படிப்புக்கான காரக கிரகம் குரு மற்றும் புதன். அது பர்டிகுலராக ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னா புதனை தான் சொல்லுங்க. குரு மற்றும் புதன் இந்த 2 கிரகங்களுடைய தொடர்புகள் நமக்கு வரணும். அதுக்கடுத்து பாவ குறிக்காட்டி ரீதியாக 4, அதுக்கடுத்து 10, 11 இந்த பாவங்களுடைய தொடர்புகள் நம்ம ஒரு ஸ்கூலை நம்மளே ஓனாக நடத்தக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லும். அதனால் ஜாதகப்படி 10ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரம் குருவுடைய தொடர்பு புதனுடைய தொடர்புகள் ஏற்பட்டு அந்த கிரகங்களுடைய குறிக்காட்டி நம்ம கொஞ்சம் பார்க்கணும். சரிங்களா? அந்த குரு என்ன குறிக்காட்டுறாரு, அந்த 10ஆம் பாவத்துடைய உபநட்சத்திர கிரகம் என்ன வீடுகளை குறிக்காட்டுறாரு அப்படின்றத பார்க்கணும். அது 4, 10, 11 இந்த வீடுகளுடைய தொடர்புகள் ஏற்படுத்துச்சுன்னா அந்த ஜாதகர் ஓனாக நம்ம பேர்லேயே ஒரு ஸ்கூல் மாதிரி நடத்தி அதை ரன் பண்ணலாம். அதை செய்யறதுக்கான கொடுப்பனை அந்த ஜாதகருக்கு இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். அந்த ஸ்கூலை உள்ளூரில் பண்ணலாமா வெளியூரில் பண்ணலாமா அப்படி எல்லாத்தையும் சொல்லக்கூடியது. அந்த உபநட்சத்திர கிரகம் சரராசியாக இருந்தால் வெளியூரில் ஸ்கூல் வைக்கலாம், சிரமமாக இருந்தால் தன்னுடைய சொந்த ஊர்லேயே ஸ்கூலாக வைக்கலாம், உபயராசியாக இருந்தால் ஒரு நடுநிலை தொலைவில் அந்த ஸ்கூலை நடத்தலாம் அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கலாம். 10ஆம் பாவத்துடைய உபநட்சத்திர கிரகம் ரெட்டப்பட ராசியில் விழுந்திருக்குது அப்படின்னா அந்த நபர் 2 விதமான ஸ்கூல் வைக்கலாம், 2 ஸ்கூல் வைக்கலாம். அதே பலகால் ராசியில் டெபாசிட் ஆகிருந்தால் 2க்கும் மேற்பட்ட பல ஸ்கூல் அவங்க பேரில் ரன் பண்ணக்கூடிய விஷயத்தை எல்லாமே சொல்லக்கூடியதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.